என்ன சொல்லிங்க, என்னோட ரோல் மாடல் எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர். கலைஞர்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த ரோல் மாடல் ஜெயலலிதா சொல்லும்போது இங்கே வரும்போது அவங்க ஆட்சியை பற்றி ஒரு குறிப்பிட ஒரு ஒரு ஒன்றுமே நீங்கள் குறிப்பிடாத நீங்கள் கடந்து போனீங்கன்னா அந்த ஆட்சியை பற்றி உங்கள் கணிப்பு என்ன? அப்போது அந்த ஆட்சி மோசமான ஆட்சியா, நல்ல ஆட்சியா, ஊழல் ஆட்சியா? அப்போது நீங்கள் இப்போ அதிமுக ஊழல் சக்தின்னு சொல்கிறது, அப்போ ஜெயலலிதா ஆட்சியை சேர்த்து தான் சொல்கிறீங்களா? அந்த வருஷத்தை நீங்கள் மென்ஷன் பண்ணவே இல்லை. அவர் பேரை மென்ஷன் பண்ணவே இல்லை. அப்போது ஜெயலலிதாவே ஊழல்னு இவர் சொல்கிறாருன்னு தான் நான் எடுத்துக்கிறேன். ஜெயலலிதா இவர் வந்து இப்போ அதிமுகவை ஊழல் சக்தின்னு சொல்கிறார் இல்லையா? கடைசியாக என்ன சொல்லி முடிக்கிறார்? தீய சக்தியும் ஊழல் சக்தியும் தெரிக்க விடணுன்றார்ல. அப்போ ஊழல் சக்தின்னு சொல்கிற அதிமுக, அப்போ நீங்கள் 91 2017 காலகட்டத்தில் நீங்கள் சைலண்ட்டாக இருக்கும்போது அப்போ நீங்கள் ஜெயலலிதாவையும் ஊழல் சக்தின்னு தான் சேர்த்து சொல்கிறீங்கன்னு அர்த்தம். ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா கை கட்டி நிற்கிற வீடியோ எடுத்து போட்டுறாங்களே சரி, ஏடிஎம்கே வீடியோ, ஐடிவிங்க. ஆமாங்க, இவர் கைகட்ட தலைவாக்காக கைகட்டி நின்னார். அதப்போ அரசியல் இல்லை. பட் இது விஷயம் வேறு. ரெண்டாவது அது ஒரு பாயிண்ட் ஆச்சா? அப்போ ஜெயலலிதா பற்றி உங்களுக்கு சரியான அபிப்பிராயம், மதிப்பீடு நீங்கள் உங்களால் சொல்ல முடியல? பயப்படுறீங்களா, தயங்குறீங்களா? தீய சக்தின்ற வார்த்தையை சொல்கிறதுக்காக மட்டும் ஜெயலலிதா பேரை பயன்படுத்த அதை நீங்கள் யூஸ் பண்ணுற தீய சக்தின்னு யார் வேணால் சொல்லலாங்க. ஜெயலலிதா சொன்ன இவர் எம்ஜிஆரே சொல்லியிருக்கார். அதுதான் ஜெயலலிதான்னு சொன்னாங்க. ஸோ நம்ம பாயிண்ட் அது இல்லை. ஸோ அதனால் வந்து ஜெயலலிதா காலகட்டம் வந்து நீங்கள் அதை ரெக்கக்னைஸ் பண்ணவே விரும்பலை அப்படின்றத பாயிண்ட் தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது ஊழல் ஆட்சின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த அதர் வேர்ட்ஸ் நீங்கள் ஊழல் ஆட்சின்னு சொல்கிறீங்க. அப்படி தான் நம்ம இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் விஜயை பொறுத்த மட்டும் அவர் வந்து என்ன சொல்கிறார், பல தலைவர்களை வந்து கம்பேர் பண்ணுறார். நீங்கள் வந்து அவரோட கம்பேர் பண்ணுறாங்க, அது எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணுறாங்க. அவரை மாதிரி இல்லையே, இவரை மாதிரி இல்லையே, நான் பத்திரிகையாளர்களை பேட்டி கொடுக்கலையே, அது இல்லையே, இது இல்லையேன்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் வந்து சமீபத்தில் வந்து ஒரு என்டிடிவிக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த என்டிடிவி பேட்டியில் ஒரு விஷயத்தை தெளிவாக்கியிருக்கார். நான் தான் கிங் மேக்கர் கிடையாதுன்றார். அப்போ அவர் தான் முதல்வர் கேண்டிடேட் அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்கிறார். இப்போது அவரை நோக்கி எந்த கூட்டணி கட்சியும் வரல. அவர் வந்து தனியாக தான் கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய நிலையில், இன்றைக்கி நிலையில் அவர் தான் தள்ளப்பட்டிருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு, 3 கட்சி கூட்டணி, 4 கட்சி கூட்டணி எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் வந்து அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைமையில் ஒரு கூட்டணி இருக்குது, பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி இருக்குது, மற்றும் பலர், பாஜக தலைமையில் மற்றும் பலர் அப்படின்றார். இவரோட தலைமையில் கூட்டணியே கிடையாது. இவர் ஒருத்தர், நம்ம தான் திமுகவை எதிர்க்கிறதுக்கு முக்கியமான ஆள், நம்மளை தவிர வேறு யாரும் எதிர்க்க முடியாது, திமுகவை நம்ம தான் கேள்வி கேட்கணுன்றார். நான் தான் கேள்வி கேட்கணும், நம்ம தான் கேள்வி கேட்கணுன்றார். திமுக யார் கேட்க வேணாம்னு சொன்னாலும் ஒரு கேள்வி இல்லை, அதான் கேள்வி கேட்க மாட்டாருன்றதானே இப்போ பல பேருக்கு வந்து